ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலையும் நாம இதற்கான நிதி ஒதுக்க சொல்லி மாநில அரசுக்கு நாம பரிந்துரை பண்ணிட்டு காலத்துல அதுக்கு நாம நிதியை ஒதுக்கி பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு நமக்கு ஒரு சிரமம். இதுல நம்முடைய மேயருக்கு மட்டும் முழு பொறுப்பு, ஏதோ நாமெல்லாம் பார்வையாளராக இருக்கிறோம் அப்படிங்கிறது அல்ல. திருப்பூருடைய மாநகர மேயருங்கிற முறையில் அவர்களுடைய பங்கை அவருடைய பணியை இடைவிடாம செஞ்சுட்டு இருக்கிறார். எல்லாத்துக்கும் தெரியும், இதோட ஒளிமறைவில்லை. அதே நேரத்தில் இது 3 சட்டமன்ற பகுதி தொகுதிக்கு உட்பட்டது தான் அந்த மாநகராட்சி. வடக்கு சட்டமன்ற உறுப்பினர், தெற்கு சட்டமன்ற உறுப்பினர், பல்லட சட்டமன்ற உறுப்பினர், 3 பேரும் இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாங்களும் வீடு வாங்கி வீடு கட்டி குடியிருப்பு முனையெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட் மாறியாச்சு. எங்கேயுமே கொட்டை கொட்ட முடியறதில்லை. சில வார்டுகள்ல சில காலி இடத்துல இருக்குது, அவுட்டர் வார்டுகள்ல குப்பை கொட்டுறாங்க. நகரப்புறத்தில் இருக்கிற வார்டுகள்லாம் எங்கேயும் குப்பை கொட்ட முடியாமல் கிட்டத்தட்ட மாசக்கணக்காக அது பெரிய பிரச்சனையாக மாறி மாமன்ற உறுப்பினர்கள் அன்றாடம் இதற்கான பதிலை நாங்கள் ஜனகிட்ட சொல்லிட்டே தான் இருக்கோம். இதற்கான நடவடிக்கை மாநகராட்சி நிர்வாகம் துரிதமாக எடுத்துட்டு இருக்குது. ராப்பகல் அளந்துட்டு இருக்காரு. எல்லா இடங்களையும் கொண்டு பாறைக்குழியில் போய் பார்க்கறது பிடிக்கிறது எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்கிறாரு. இதற்கு ஒரு தீர்வு வந்துரு பொறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் என்னன்னா ஏராளமான குப்பைகள் மேயர் சொன்னார் குறிப்பிட தெளிவா 750 டன் குப்பை. இந்த குப்பை ஏதோ வீட்டு குப்பை மட்டும் இல்லை, ஃபேக்டரி குப்பை வருது. கழிவுகள், கோழி கழிவுகள். இன்னைக்கு திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2000-3000 கறிக்கடை இருக்கு, கசாப்பு கடை, மீன் கடை, ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரியான கழிவுகளை கொட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா கபச்ச நாத்தை எங்கேயும் குடியே இருக்க முடியாத அளவுக்கு நாத்தா குடியே இருக்க முடியாது. இப்ப இதெல்லாம் செட்டில் பண்ணணுமா, உடனடியாக செட்டில் பண்ணணும். எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் நாங்கள் புரிஞ்சுதான் இருக்கிறோம். அது ஏதோ மேயரை மட்டும் குறி வச்சு மேயர் தான் இதுக்கு இடையூறா இருக்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறாரு, மாநகராட்சி நிர்வாகம் செய்ய மாட்டேங்குது, நிர்வாகம் செய்ய மாட்டேங்குது. மாநகராட்சி நிர்வாகம் யாரு? 60 வார்டு கவுன்சிலை உள்ளடக்கிதான் மாநகராட்சி நிர்வாகம். எல்லாரும் ஒத்துழைக்கிறது. எல்லா வார்டுக்குள்ள குப்பை கொட்டக்கூடாது, எங்க வார்டு கிட்ட வரக்கூடாது. ஒரு வார்டு இருந்து ஒரு வார்டுக்கு குப்பை கொட்டை ஓட்டுறதுக்கு இன்னைக்கு அனுமதிக்கிறது இல்லைங்க. ஒரு காலி இடமா இருந்ததுன்னா பக்கத்து வார்டு குப்பை கொலை ஒரு 10 நாளைக்கு கொட்டி வைக்கிறான்னு சொன்னா கூட அனுமதிக்கிறது இல்லை. எப்படி பிரச்சனை தீர்க்கிறது? சுற்று வட்டார கிராமத்துல ஒரு அரசியல் தீர்க்கக்கூடாதுக்கா எல்லாரும் செயல்படுறா. அது என்ன நோக்கம்னு தெரியல. பத்திரிக்கை வேற, தினமலர் பத்திரிக்கை ஒரு கும்பிடு போட்டு சொல்லிக்கிறோம். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவுங்க. மேலும் மேலும் இந்த பிரச்சனை நீங்க கிளறி விட்டு இருக்கக்கூடாது. நடக்கிற நிகழ்ச்சி அத்தனை பாக்குறீங்க, எல்லா இடங்களையும் பாக்குறீங்க. எப்படி செட்டில் பண்றது? எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு நின்னா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு பண்ண முடியும். பொழுது ஒரு மேயர் மட்டும் நினைச்சா அந்த பிரச்சனைக்கு தீர்வு பண்ணிட முடியாது. காயப்படுத்தலாம், அவர் பேசலாம், காயப்படுத்தலாம், நாங்க வெளிநடப்பு பண்ணலாம், உள்ளிருப்பு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பிரச்சனைக்கு என்ன தீர்வு? பிரச்சனைக்கு மக்கள் நல பிரதிநிதிகள் அனைவரும் உட்கார்ந்து மேயர் அவர்கள் உடனடியாக செய்யுங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர், மாமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவை போடுங்க. குழுவை போட்டு அதற்கான தீர்வு பண்றதுக்கு உடனடியாக நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. அதே நேரத்தில் இப்படி நீங்க சொல்லிக்கிறீங்க ஒரு 10 நாள்ல கம்ப்ளீட் கொண்டு போயிடலாம். நீங்க நம்பிக்கை தான் சொல்றீங்க, அந்த நம்பிக்கை நாங்க பாராட்டுறோம். ஆனா அந்த குப்பை பிரச்சனை இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அதை விட்டுட்டு மேயர் வீட்டுக்குள்ள கொண்டு குப்பை கொண்டு வரலாம், ஊரை வலிச்சு மேயர் வீட்டு போய் கொட்டுறதாம். அப்ப நாளைக்கு கவுன்சிலர் வீட்டையும் கொட்டுவேன். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கடுமையை நீங்க எடுத்து யார் இந்த நடவடிக்கை ஈடுபடுறாங்க கடுமையா நீங்க தண்டிக்கணும். காவல்துறைக்கு நீங்க லெட்டராக கொடுக்கணும். இதை கிளறி விடுறது, அரசியல் பண்றது, விசிறி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பத்திலேயே இரும்பு கரம் கொண்டு நீங்க அடக்கணும். இப்ப என்ன தைரியம்? மேயரோட போய் கொட்டா 10 ரோடு கொட்டை கொண்டு போய் கொட்டிட்டா பிரச்சனை முடிச்சிருமா? அது அசிங்க யாருக்கு? எல்லாத்துக்கும் தான். இதை வேடிக்கை பார்த்திருக்க முடியாதுங்க. ஒரு மக்கள் பிரதிநிதி வேலை செய்யலாம், மக்களுக்கா பாடுவலாம், உண்மையா பாடுவடலாம். ஆனா அதை கேள்வி பேசுறது, கிண்டல் பண்றது, அதை உச்சரி வர்றது, கிளைப்படுறது அப்படிங்கிற நடவடிக்கையை கட்டாயம் அனுமதிக்க கூடாது. மேயர் இதில் கடுமையா நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் உறுதுணையா இருப்போம். அதே நேரத்தில் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் எல்லாத்துக்கும் இதை தெரியப்படுத்துங்க. இப்ப நம்மளுக்கு நாம சொல்லி இருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொறுப்பு இருக்குது, நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு பொறுப்பு இருக்குது.